ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜிஎஸ்டியோட ஃப்ரண்ட் போர்ட்டல் வியூ இருக்குல்ல, அதில் வந்துட்டு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே நம்ம வந்து பர்டிகுலராக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜிஎஸ்டியோட ஆக்டு, ரூல்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே எப்படி சர்ச் பண்ணுறதோ அப்படின்னும், அதே மாதிரி நம்மளோட சப்ளையர்ஸ் எல்லாமே ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதை எப்படி நம்ம செக் பண்ணுறதும் அப்படின்னும், அதே மாதிரி ஜிஎஸ்டியில் வந்து ரெகுலராக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்புறமா வந்துட்டு அதர் அப்டேட்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது இல்லையா, அதெல்லாமே எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளார போகணும். ஜிஎஸ்டி போர்ட்டலோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா gst.government.in இதுதான் வந்து அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் ஜிஎஸ்டி லான்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து சிபிஐசி அப்படின்னு ஒரு ஒரு ஐக்கான் இருக்கா, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்னாகும் அப்படின்னா டேரெக்டாக வந்து ரீடைரக்ட் ஆகும் ஒரு போர்ட்டலுக்கு. அதுக்கு நம்ம ப்ரொசீட் கொடுக்கணும். ப்ரொசீட் நம்ம கொடுத்ததுக்கப்புறமா இது வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்டு கஸ்டம்ஸ். ஸோ வந்து அதுக்குள்ளார நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு இருக்கா, அந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பொதுவாகவே வந்துட்டு இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி ஆகட்டும், இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுறதா இருந்தாங்க அப்படின்னா இந்த போர்ட்டல்ஸ்குள்ளார தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட்ஸ் ஆகட்டும், ரூல்ஸ் ஆகட்டும், நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும், சர்க்குலர் ஆகட்டும், எல்லாமே இம்பார்ட்டண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்கே தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ரூல்ஸ் போய்க்கோங்க. ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிஐசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் கஸ்டம்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டலுக்குள்ளார அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இங்கே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, 31 அக்டோபர். ஸோ வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நம்ம ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு வியூ பண்ணி பார்க்கணும். இங்கிலீஷில் எதர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இருக்கும். நம்மளோட கன்வீனியன்ட் லாங்குவேஜ் எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து இப்படி வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னென்னா நம்மளோட சப்ளையர்ஸ் வந்து ரிட்டன் ஆன் டைமுக்கு ஃபைல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்காகவே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பை டாக்ஸ் பேயர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கேட்டகரிஸ் இருக்கும். சர்ச் பை ஜிஎஸ்டிஎன் ஜிஎஸ்டிஎன், அடுத்தது வந்து சர்ச் பை பேன், அடுத்தது சர்ச் டெம்ப்ரவரி ஐடி அண்ட் கம்போசிஷன் டேக்ஸ் பேயர். இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ இதுக்குள்ளார நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஎன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு நம்ம பார்ட்டியோட ஜிஎஸ்டிஎன் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ஷோ ஃபைலிங் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் டிக்ளேர் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்ட்டி வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஜிஎஸ்டிஆர் 1 இருந்தால் 10th 11th நம்ம வந்து ஃபைல் பண்ணணும் ஃபார் த ரெகுலர் டேக்ஸ் பேயர். இதே வந்து 3B இருந்தது அப்படின்னா 20th எவ்ரி மந்த்து இது வந்து நம்ம வந்துட்டு ஃபைல் நம்மளோட ஃபைலிங் டியூ டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் போய் இதில் நீங்கள் அதை கொடுத்துட்டு ஷோ ஃபைலிங் டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்துட்டு அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியும். உங்களுக்கு நான் இப்போ இதை ஷோ பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து டிக்ளேர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இப்போ வந்து பார்ட்டிஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஷோ ஃபைலிங் டேபிள்குள்ளார கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு ஷோ ஆகும். அப்படின்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இப்போது ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்டேஷன்ஸ்
எல்லாமே வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். நம்ம அதை வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு இது எல்லாமே வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்குது. கொஞ்சம் வீடியோவாக பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ நமக்கு வந்து இங்கே வந்து ஹோம் டேப் போய்க்கோங்க. ஹோம் டேப்க்கு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து கிளியராக நமக்கு நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். இப்போது ஆஃப்லைன் டூல் எப்படி சர்ச் பண்ணுறது, எனக்கு ஆஃப்லைன் டூல் பற்றி கொஞ்சம் வீடியோஸ் கிளியராக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக, எனக்கு வீடியோவாக பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் டூலை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இங்கே நீங்கள் நார்மலாக நம்ம எப்பவும் போல் ஆஸ் இட் இஸ் இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேசிக்கான ஜிஎஸ்டி போர்ட்டலில் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு நாலேஜபிளாக இருந்தது அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.